Do not turn back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ. Do not look back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ. பின்னாடி பார்க்காதீங்க, பின்னோக்கி பார்க்காதீங்க. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ, ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. இது சாதாரண வார்த்தை அல்ல. ಇದು ಸಾಧಾರಣವಾದ ಮಾತಲ್ಲ. இது சாதாரண விஷயம் அல்ல. ಇದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. என் குடும்பத்துல, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, என் வாழ்க்கையில, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ, என் சபையில, ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ, என் சமுதாயத்துல ನನ್ನ நான் ஒருவன் திரும்பி பார்த்தார் அதனுடைய விளைவு மிக மிக பெரிதாயிருக்கும். ನಾನು ಒಬ್ಬನು ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ ಅದನ್ನ ಕಾರ್ಯವು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இந்த அம்மா ஒரு அம்மா திரும்பி பார்த்துச்சு. ಈ ಒಂದು ತಾಯಿ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದರು. ஒரு அம்மா திரும்பி பார்த்ததனால ಈ ಒಂದು ತಾಯಿ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದರು. என்ன நடந்தது தெரியுமா? ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? இந்த லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தது ಈ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ முதல் காரியம் ஒழுக்கமற்ற குடும்பம் அந்த இடத்தில் உருவாகி போனது. ಒಂದು ಅನೈತಿಕ ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣವಾಯಿತು. நீங்க ஆதியாகமம் 19:30 இருந்து வாசிக்கலாம். ಆದಿಕಾಂಡ 19:30 ನೋಡಬಹುದು. அதுல என்னென்ன சொல்லுகிறது? ಅದರಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ? பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு அவனும் அவனோட கூட 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியில் இருந்தார்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் அந்த சோதோமிலிருந்து கூப்பிட்டுட்டு வெளியே வராரு. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಆ ದೇವರು ಅವರನ್ನು ಆ கவனிங்க. ಸೋದೋಮ್ ಪಟ್ಟಣದಿಂದ ಈಚೆ ತರುತ್ತಾರೆ. அந்த இடத்துல இருந்து லோத் என்ன பண்றாரு தெரியுமா? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲೋತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நடுவுல ஒரு வேலை பண்றாரு. நான் இங்க இருக்க, நான் அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க மலைக்கு போன்னு சொன்னீங்களே, நான் அங்க போக மாட்டேன். ಅವರು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ, ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ. சோவார்னு ஒரு இடங்குது, அங்க போய் நான் போயிடுறேன்னு சொன்னாரு. ಸೋವಾರ್ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. சரி, எப்படியோ போ, நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போ. ಸರಿ, ಹೇಗೋ ನೀನು ಯಾವುದೋ ಈ ಸ್ಥಳದಿಂದ ತಪ್ಪಿ ಹೋಗು. ஆண்டவர் இரக்கமா அனுப்பி வச்சிடுறாரு. ದೇವರು ಕನಿಕರದಿಂದ அங்கே அவங்களால இருக்க முடியல. ಅಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டாச்சு. ಆ ನಾಶದಿಂದ ಕಾಪಾಡಪಟ್ಟ. ஆனா சோவார் இருக்க முடியல. அதுக்கு அப்புறம் மலைக்கு வராரு. அதான் இந்த வசனம் சொல்லுது. ಸೋವಾರಲ್ಲಿ ಇರಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಅಲ್ಲಿಂದ ಈಚೆ ಬರುತ್ತಾರೆ. அது எந்த மலைனா கடவுள் சொன்ன மலை தான். ಅದು ಯಾವ ಬೆಟ್ಟ ಎಂದರೆ ದೇವರು ಹೇಳಿದ ಬೆಟ್ಟ. முதல்ல சொன்னார்ல, ಮೊದಲನೇ ಹೇಳಿದ ಸಮಭೂಮಿಯಲ್ಲಿ எங்க நிக்காத ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. அந்த மலைக்கு தான் திரும்ப போறாங்க. ಸಮಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ, ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அப்போ ಆಗ 3 பேர் தான் அங்க இருக்காங்க. 3 ಜನರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ அப்பா ಇರ್ತಾರೆ. 2 மகள். ಅಪ್ಪ ಮತ್ತು அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அப்பா கண்டுக்கவே இல்ல பிள்ளைங்களை. ಅಪ್ಪನು ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಏನು அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானான், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படி நம்முடைய சேர பூமியில ஒரு புருஷனும் இல்ல, ஒரு ஆம்பளை இல்ல. இங்க ದೊಡ್ಡ ಮಗಳು ಚಿಕ್ಕ ಮಗ ತಂಗಿ ಹತ್ರ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಮ್ಮ ತಂದೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ, ಇನ್ನು ನಮ್ಮ ವಂಶವನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಲು ಏನು ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்ம அப்படியே பட்டமரம் ஆயிடுவோம், நமக்கு வம்சமே இருக்காது, அதனால நம்ம தகப்பனோடு நம்ம சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ನಮ್ಮ ತಂದೆ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಮ್ಮ ವಂಶವನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ತಂಗಿ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ அந்த முடிவை அப்படியே அது நடத்தியும் காமிச்சிடறாங்க. தன்னுடைய சொந்த அப்பனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து எவ்வளவு ஒழுக்கமற்ற ஒரு குடும்பமாக மாறிவிட்டது பாருங்க. ಎಷ್ಟು ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ அந்த விஷயம் இவனுக்கு தெரியவே இல்லையா? ಆ ವಿಷಯ ಇವರಿಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. தன் மகளோடு சயனித்தது இவனுக்கு தெரியல. அவ்வளவு குடிவெறியில இருந்திருக்கான். ತನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಸಂಬಂಧಕೊಂಡಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವವರಾಗಿ ಅವರು ಅಷ್ಟು ಕುಡಿದಿದ್ದಾರೆ. எவ்வளவு அசிங்கமான காரியத்தை செஞ்சுட்டாங்க பாருங்க. ಎಷ್ಟು ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இல்ல, ஒரு நபர் திரும்பி பார்த்ததனால இந்த பெரிய பிரச்சனை, இந்த பெரிய ஒழுக்கக்கேடு நடந்தது. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಎಷ್ಟು ಅದು ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் பாருங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು பிள்ளைகளை நடத்த ஒரு தலைவி இல்ல, ஒரு அம்மா இல்ல. ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಲು ಒಂದು ತಾಯಿ ಇಲ್ಲ, ಅಮ್ಮ ಇಲ್ಲ. பெண் பிள்ளைகளை நடத்த ஒரு தலைவி இல்ல. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಲು ಒಂದು ತಾಯಿ ಇಲ್ಲ. வீட்ல ஒரு முக்கியமான நபர் இல்ல. ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಸ್ತ್ರೀ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ இந்த லோத்துவின் மனைவி திரும்பி பார்க்காம, ಒಂದು ವೇಳೆ ಈ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡದೇ ಇದ್ದರೆ, ஆகாம இருந்திருந்தா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ಉಪ್ಪು ಸ್ತಂಭವಾಗದೇ ಇದ್ದಿದ್ದರೆ ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. என்ன பண்ணிருப்பாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? 4 பேர் ಮலையில இருந்திருப்பாங்க. 4 ಜನರು ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? யோ லோத்து ಲೋತು பெண் பிள்ளைங்கயா, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, கல்யாண வயசுயா இது, ಮದುವೆ ವಯಸ್ಸು. இந்த கல்யாண வயசுல ಈ ಮದುವೆ ವಯಸ್ಸು முதல்ல போய் கல்யாணத்துக்கு வேலைய பார்ப்பா. ಮೊದಲು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரு ஆளு உந்தி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ಈ ಸ್ತ್ರೀ ಆ ಗಂಡನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ.
அப்படிதானே? ಆ ರೀತಿ நம்ம ಅಲ್ಲವಾ? வீட்லயும் இப்ப அப்படிதான் நடக்குது. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ ಹಾಗೆ ಆಗುತ್ತಲ್ಲ. ஆண்களா ஒரு தலைவனா ஒரு கணவரா நம்ம என்ன பண்றோம், வெளியில எல்லாத்தையும் ಪರ್ಫೆಕ್ಟಾ முடிச்சிருவோம். ಒಂದು ಗಂಡನಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಈಚೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா வீட்டு நிர்வாகங்களை பாக்குறது யாரு? ಆದ್ರೆ ಮನೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದು ಯಾರು? குடும்ப தலைவிதான் ಅನೇಕ வீட்ல. ತಾಯಿ ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರವೇ. அப்ப என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு சொல்லி சொல்லி தான் நம்ம செய்வோம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೂ ಹೇಳಲೇ ಮಾಡ್ಪಡುತ್ತಾರೆ. அந்த கம்பளி எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கும் பொண்டாட்டி சொல்லணும். ಕಂಬಳಿಯನ್ನು ಮಡಚಿಡುವುದಕ್ಕೂ ಹೆಂಡತಿ ಹೇಳಬೇಕು. வீட்ல ஒவ்வொரு காரியத்தையும் வாங்குறதுக்கும் மனைவி சொல்லிட்டே இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಏನ್ ತಗೊಳ್ಬೇಕಾದ್ರೂ ಹೆಂಡತಿ ಹೇಳಬೇಕು. அது காலி ஆயிடுச்சு, வீட்ல இது காலி ஆயிடுச்சு, சமையலுக்கு அது வேணும், மிளகா வேணும், கொத்தமல்லி வேணும், எல்லாம் வேணும். மனைவி சொல்லிட்டே தான் இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಅದು ಖಾಲಿ ಆಯ್ತು, ಅಕ್ಕಿ ಖಾಲಿ ಆಯ್ತು, ಕೊತ್ತಂಬರಿ ಖಾಲಿ ಆಯ್ತು ಅಂತ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಲೇ ಇರಬೇಕು. நம்ம அதை வாங்கணும், நம்ம இதை வாங்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், ನಾವು ಅದು ತಗೋಬೇಕು, ಇದು ತಗೋಬೇಕು, ಅದು ಇಡಿಬೇಕು, ಇದು ಇಡಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க அந்த மாதிரி ஒருத்தர் சொல்ல இல்ல. ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஒருவேளை அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா ಒಂದು ವೇಳೆ ಆ ತಾಯಿ ಇದ್ದಿದ್ದರೆ சொல்லுவாங்க, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಕಾಲ ಕಾಲದಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು. பெண் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಅವರ ಬಯಕೆಯನ್ನು இந்த ತಿಳಿದಿರುವ அப்பாங்களுக்கே இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, ಈ ತಂದೆಗಿರುವ ಒಂದು ದೊಡ್ಡ ತಲೆ, இந்த பிள்ளைங்களை எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் பிள்ளைங்களாவே தான் பார்ப்பாங்க. ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರಾದರೂ ಅವರನ್ನು ಮಕ್ಕಳಾಗೆ ನೋಡುವುದು. எல்லா வீட்லயும் ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲೂ. ஒரு சிலர் கவனமா இருப்பாங்க. ஒரு சிಲರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಗಮನದಿಂದ ಇರುತ್ತಾರೆ. இந்த லோத்து அதுல ஃபெயில் ஆயிட்டாரு பாருங்க. ಈ ಲೋಟನು ಅಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದರು. ஆபிரகாம் வீடு ஒண்ணும் தூரம் இல்லையே. ಆಬ್ರಹಾಮನ ಮನೆ ದೂರ. ஆபிரகாம் இன்னும் செத்து போகலையே. ಆಬ್ರಹಾಮ ಇನ್ನೂ ಸಾಯಲಿಲ್ಲ. கொஞ்சம் தூரம் போய் இந்த ஆபிரகாம் கிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. ಆಬ್ರಹಾಮನು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿದ್ದಾರೆ. தன்னுடைய அங்கிள் தானே அவரு. ಅವರ ಅಂಕಲ್ ಅಲ್ಲವಾ? அங்கிள் என் பிள்ளைங்க தனியா இருக்கிறாங்க, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சொல்லிருக்கலாம்ல. ಅಂಕಲ್ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿದ್ದಾರೆ, ಮದುವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ சொல்றதுக்கு ಹೇಳುತ್ತಿದ್ದರು. உந்தி தள்ளுறதுக்கு ஒரு அம்மா இல்ல. ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಒಂದು ತಾಯಿ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ஏன் சொல்லுங்க? ಯಾಕೆ ಹೇಳಿ? ஒரே ஒரு தவறு செஞ்சாங்க. ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದರು. பின்னாடி திரும்பி பார்த்து ಹಿಂದೆ ನೋಡಿದರು. எவ்வளவு பெரிய விளைவு பாத்தீங்களா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ஒழுக்கமற்ற ಕಷ್ಟವಾದ குடும்பம் ಕಾರ್ಯ அந்த ಆಯಿತು. இடத்துல உருவாக்கி விட்டது. ಅಲ್ಲಿ ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣವಾಯಿತು.